அப்படின்னு. அபு பின் ஆடம்னு அரபு நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு தேவதை தோன்றுறாங்க. தேவதை கனவுல தோன்றி அவங்க ஒரு புத்தகம் வச்சிருக்காங்க, வெள்ளி புத்தகம். இப்ப அபு பின் ஆடம் கேட்கிறாரு, இது என்னப்பா வெள்ளி புத்தகம், இது என்ன வெள்ளி புத்தகம்? இறைவனை யார் யார் நேசிக்கிறார்களோ, இறைவனுக்கு யார் யார் தொண்டு செய்கிறார்களோ, சரியான நேரத்தில் இறைவனுடைய பூஜைகளை, இறைவனை வணங்குகிறார்களோ, அவர்களுடைய பேரெல்லாம் இந்த புத்தகத்துல ஒரு பட்டியலை வச்சிருக்கேன். இப்ப அபு பின் ஆடம் சொல்றாரு, அதுல என் பேரை சேர்க்காத. யார் யார் சக மனிதர்களை நேசிக்கிறார்களோ, யார் யார் சக மனிதர்களுக்கு நல்லது செய்கிறார்களோ, யார் யார் சக மனிதர்களின் மீது அக்கறை கொண்டு இருக்கிறார்களோ, அந்த இடத்தில், அந்த புத்தகத்தில் என்னுடைய பெயரை சேர்த்து விடுன்னு. மறுநாள் அந்த தேவதை வர்றாங்க. இப்ப அவங்க கிட்ட தங்க புத்தகம் இருக்கு, தங்க புத்தகம் இருக்கு. அபு பின் ஆடம் கேட்கிறாரு, இது என்னன்னு? இறைவனுக்கு யார் யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களுடைய பெயர் பட்டியல் இந்த புத்தகத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த புத்தகத்தில் முதல் பெயராக அபு பின் ஆடம்னு இருந்ததாங்க. நாம் சக மனிதர்களை நேசிக்கும் போது இறைவன் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறான்னு நபிகள் ஐயா சொன்ன வாக்கு.